ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் உதவியாக இருக்கிறதா மெசேஜஸ் வருது. விஷயம் என்னென்னா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மோரோவர் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தவர், அவர்கிட்ட ஃபோன் வருது. என் மேலே பொய் கேஸ் போட்டிருக்கிறாங்க, என் மேலே நிறைய விஷயங்களை கேஸாக போட்டிருக்காங்க. ஒரு 5-6 கேஸ் போட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோர்ட்டுக்கு போகிறேன். 10 o'clock ஃபோன் பண்ணுறாரு மார்னிங். மனசே உடஞ்சி போச்சு. ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சேன். 11:15க்கு மெசேஜ் வந்தது. என்னென்னா, கோர்ட்டில் இவர் மேலே கேஸ் போட்டவர் வந்து இவரை விட ஒரு ஹையர் அத்தாரிட்டி, நல்ல பணம் பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ராஜ்ய பலன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, கோர்ட்டில் போனதும் யாருமே இவருக்கு வாதாடுற அளவுக்கு கூட அங்கே லாயருங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணபலம் அதிகமாக இருக்குது. என்ன நினச்சி தெரியுங்களா? லாயர் போராடல, ஜட்ஜ் போராடினார். இவர் இந்த தப்பை செஞ்சே இருக்க முடியாது, நீங்கள் பொய் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜு போராடினார்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அந்த கேஸ் அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கே உங்கள் மேலே எந்த பிரச்சனை யார் பண்ணியிருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஜீசஸ் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார். ஒரு வேளை பைபிள் இல்லைன்னா பைபிள் வாங்கிக்கோங்க. லூக் சாப்டர் 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஜீசஸ் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு விதவை, அந்த விதவை வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு நியாயாதிபதி, அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. பைபிள் அப்படி சொல்லுது, நீதி உள்ள இல்லை, அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன்கிட்ட போய் தினமும் தன்னுடைய விஷயத்த எடுத்து சொல்கிறான். அவனுக்கு மனசே இல்லை நியாயம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செஞ்சானா. அப்போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு இந்த நாள் இன்னைக்கு நியாயம் செய்வார். அற்புதம் நடக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. பிசாசு முறியடிக்கப்படுறான். உங்கள் வியாதி குணமாகுது, உங்கள் கட்டுக்கள் உடையுது, உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்குது, வேலையில் அற்புதம் நடக்குது, ஃபைனான்ஸில் அற்புதம் நடக்குது, உடலில் அற்புதம் நடக்குது, குடும்பத்தில் அற்புதம் நடக்குது, உங்கள் ஆவிக்குரிய விதத்தில் அற்புதம் நடக்குது. உங்கள் எனிமிஸ் எல்லாம் விடுறாங்க, உங்களுடைய தலையை நிறுத்துறாரு. உங்களுக்கு ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடிப்போவாங்க. ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.